வணக்கம். ஒரு கோவில் எப்படி 1000 வருஷத்துக்கும் மேல ஒரு பக்தியோட மையமா, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களோட சின்னமா, ஒரு சமூகத்தோட ஆன்மாவா இருக்க முடியும்? வாங்க, நாம இன்னைக்கு திருவண்ணாமலை அருளாச்சலேஸ்வரர் ஆலயத்தோட அந்த பிரமிப்பான வரலாற்றை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் இந்த கோவிலோட ஆன்மீக ஆழத்தையும் அதோட மகிமையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து தான் நம்மளோட கதையே ஆரம்பிக்குது. சரி, நம்ம பயணத்தை சுலபமா புரிஞ்சுக்க ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். முதல்ல புராணத்துல வர்ற நெருப்புமலை, அப்புறம் அது ஒரு பெரிய கோவிலா மாறினது, அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலத்துல நடந்த விஷயங்கள், பக்தியால எப்படி ஒரு நகரமே உருவாச்சு, கடைசியா இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி ஒரு உயிரோட்டமான பாரம்பரியமா இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க, கதைக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல இந்த கோயிலோட தெய்வீகமான தொடக்கத்தை பத்தி பாப்போம். இந்த கதையே நெருப்போட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா, பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நெருப்பு தான் இதோட ஆதாரம். அண்ணாமலை இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராலையும் நெருங்க முடியாத மலைன்னு அர்த்தம். புராணம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில போட்டி வந்தப்போ சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய நெருப்பு தூணா நின்னாரு. அதோட அடியையும் முடியையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் இந்த இடம் அக்னித்தலம்னு அழைக்கப்படுது. அப்புறம் என்னாச்சுன்னா, தேவர்கள் எல்லாரும் வேண்டிக்கிட்டதால அந்த பெரிய நெருப்பு தூண் குழிந்து ஒரு மலையா மாறிடுச்சு. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு மகிழ மரத்துக்கு கீழே சிவன் தானாவே ஒரு லிங்கமா, அதாவது ஸ்வயம்பூ லிங்கமா தோன்றினார். அங்கேருந்து தான் இந்த இடத்துல வழிபாட ஆரம்பிக்குது. சரி, இப்ப புராணத்திலிருந்து நேரா சரித்திரத்துக்கு வருவோம். ஒரு சின்ன வழிபாட்டு இடம் எப்படி இவ்வளவு பெரிய கோவிலா மெதுவா உருவெடுத்துச்சு? அந்த 1000 வருஷ கதையை இப்ப பார்க்கலாம். இந்த கோயிலோட வளர்ச்சி ஒரே நாள்ல நடக்கல, ரொம்ப மெதுவா ஆனா உறுதியா நடந்துச்சு. பாருங்க, 4ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன செங்கல் கவுருவரையா ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஒரு 5 நூற்றாண்டு கழிச்சு ஆதித்ய சோழன் அதையே கருங்கல்லால கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோபுரங்கள், அப்புறம் நம்ம உண்ணாமலை அம்மனுக்கான தனி சன்னதின்னு மெல்ல மெல்ல இந்த பிரம்மாண்டமான வடிவம் உருவாங்கி இருக்கு. எங்க ஒரு சின்னதா ஆரம்பிச்சது இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 24 ஏக்கர் பரப்பளவு. ஒரு மகிழ மரத்தடியில ஆரம்பிச்ச பயணம் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா நம்ம கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது இந்த கோயிலோட பொற்காலம்னு சொல்லலாம். பெரிய பெரிய ராஜவம்சங்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த கோயிலை கட்டின காலம் இது. சோழர்கள் ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அவங்களுக்கு பிறகு வந்த ஹொய்சாளர்கள் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனாங்க. ஆனா ஒரே ஒரு பேரரசர் வந்தாரு. அவர் இந்த கோயிலோட தோற்றத்தையே மொத்தமா மாத்திட்டாரு. யார் அவருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் மாபெரும் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். திருவண்ணாமலை கோயில் வரலாறுல இவரோட பேரை தவிர்த்துட்டு பேசவே முடியாது. 217 அடி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஒரு 20 மாடி கட்டிடம் உயரத்துக்கு சமம். அந்த கிழக்கு ராஜகோபுரம் வானத்தை தொட்டுக்கிட்டு நிட்டுற மாதிரி இருக்குல்ல. இது கிருஷ்ணதேவராயரோட பக்திக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆனா அவர் வெறும் கோபுரத்தை மட்டும் கட்டிட்டு போகல. இங்க பாருங்க, 1000 கால் மண்டபம், சிவகங்கை திருக்குளம், கோயில் கதவுகளுக்கெல்லாம் தங்கம் முல்லாம் பூசினது, சாமிக்கு தங்க நகைகள் செஞ்சதுன்னு அவரோட திருப்பணிகளோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. இத பாக்கும்போதே தெரியுது அவர் இந்த கோயில் மேல எவ்வளவு பெரிய பக்தி வச்சிருந்தாருன்னு. சரி, இவ்ளோ நேரம் கட்டிடங்களை பத்தி பேசணும். இப்போ இந்த கோயிலோட ஆன்மாவுக்குள்ள போவோம். அதாவது கல்லுல பதிஞ்சிருக்கிற ஒரு உருக்கமான கதைக்கு. கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற உறவை இதைவிட அழகா சொல்ல முடியாது. அப்போ திருவண்ணாமலைய வல்லாள மகாராஜான்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தாரு. அவருக்கு இருந்த ஒரே குறை குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த ராஜாவோட பக்திக்கு மனம் இறங்கின அண்ணாமலையாரே அவரை தன்னோட அப்பாவா ஏத்துக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவுக்கு கடவுளே மகனா வர்றாரு. இது வெறும் கதை இல்ல, அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். இன்னைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தன்னைக்கு அண்ணாமலையார் தன் தந்தையான அந்த வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிற சடங்கு நடக்குது. இது ஒரு உயிரோட்டமான வரலாறு. சரி, இப்ப நம்ம பயணத்தை நேரா நவீன காலத்துக்கு கொண்டு வருவோம். ராஜாக்கள் காலம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில யாரு பாத்துக்கிட்டாங்க? இந்த பாரம்பரியம் எப்படி இன்னைக்கும் தொடருது? வாங்க பாக்கலாம். இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஒரு காலத்துல ராஜாக்களும் பேரரசர்களும் தான் கோயிலுக்கு புரவலர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிறகு அந்த பெரிய பொறுப்பை நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகம் கையில எடுத்தது. அவங்களோட பங்களிப்பு சும்மா இல்ல. உண்ணாமலை அம்மன் சன்னதியையே முழுசா திரும்ப கட்டினாங்க. கோயில் முழுக்க ஏகப்பட்ட திருப்பணிகள் செஞ்சாங்க.
அது மட்டும் இல்லாம 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் 3 தடவை பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடத்தி கோயிலோட தெய்வீக சக்தியை புதுப்பிச்சாங்க. கோயிலை பாதுகாக்கிறதுல அவங்க பங்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். கிட்டத்தட்ட 900 வருஷம் ராஜவம்சங்கள் இந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கப்புறம் கடந்த 150 வருஷத்துக்கும் மேல சமூக புரவலர்கள் அதை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த தொடர்ச்சி தான் இந்த கோயிலோட உண்மையான பலம். இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்னா அது வெறும் கட்டிடம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ஆன்மீக உலகம். அது சுத்தி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை, 20க்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள், 360 புண்ணிய தீர்த்தங்கள்னு ஒரு முழுமையான உயிரோட்டமான சூழலா இயங்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷமா ராஜாவா இருந்தாலும் சரி, சமூகங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறாங்க. தலைமுறை மாறினாலும் பக்தி மட்டும் மாறவே இல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கல் கோபுரம் அடுத்த 1000 வருஷத்துல என்ன கதையெல்லாம் சொல்ல போகுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?